எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அருமையான டிஷ் தான் பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்காய் தொக்கு. இந்த முருங்கைக்காய் அப்படிங்கிறது யாருமே வந்து விரும்பி சாப்பிட்றதில்ல. ஏன்னா குழந்தைங்கள்லாம் குழம்புல போட்டோன்னா எடுத்து வச்சுருவாங்க. ஆனால் இதில் நிறையா வந்து மருத்துவ குணங்கள் வந்து நிறையா இருக்குது. அது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஹை பிபி இருந்துச்சு அப்படின்னா இந்த தொக்கு வந்து நீங்கள் டெய்லி வச்சு சாப்பிடுங்க. இதில் வந்து நிறையா வந்து நார் சத்துக்கள் இருக்கனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே வந்து நல்லது. அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் வந்து பெண்கள் வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தையுடைய வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் வந்து நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, பாலூட்டும் தாய்மார்கள் வந்து இந்த முருங்கைக்காய் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பால் வந்து அதிகமாக வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் வந்து இருக்குது. நிறையா வந்து அற்புத குணங்கள் நிறைந்த இந்த முருங்கைக்காய் தான் இன்றைக்கி நாம் வந்து எடுத்திருக்கோம். இதை வந்து வேக வச்சு அதனுடைய தோலை மட்டும் எடுத்துட்டு நாம் அதனுடைய சதைகளை மட்டும்தான் வந்து எடுக்க போகிறோம். ஏன்னா அது வந்து முருங்கைக்காயினே தெரியாது குழந்தைங்களுக்கு. அதனால் நீங்கள் வச்சு கொடுத்துடலாம். ஒரு பருப்பு மசியல் மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வந்து மிளகு வந்து ஆட் பண்ணிவிட்டு பட்டை மிளகா வந்து ஒரு 10 உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்குங்க. இதில் வந்து அது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து ஊற வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பை வந்து அதில் போட்டு கொஞ்சம் அவிய வச்சிடலாம். அவிய வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அவிஞ்சதுக்கப்புறம் இந்த மசியல் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அது கூட கொட்டி நம்ம வந்து கிளறணும் அப்படின்னா அற்புதமான தொக்கு வந்து ரெடி ஆயிரும். இது வந்து நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இட்லி தோசை எது பண்ணாலும் வந்து எடுத்துக்கலாம். இந்த தொக்கை மட்டும் வச்சு பாருங்கள். உண்மையிலே வந்து அவங்க வந்து விடமாட்டாங்க ஒரு டைம் சாப்பிட்டா. இங்கே பாருங்கள், நம்ம சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு அதனுடைய விதைகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து சர்க்கரை உள்ளவங்க வந்து இந்த விதைகள் வந்து சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது. இவ்வளோ பெனிஃபிட் இருக்க முருங்கைக்காவை நீங்கள் வந்து தினமும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச அந்த சதை பகுதியில் மட்டும் அதில் போட்டு நாம் வந்து கிளறிடுவோம். கிளறினதுக்கப்புறம் நல்லா வந்து கொதிக்க விட்டு இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அற்புதமான தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, பாய்.